ப்ராப்பர்ட்டி லா ஒன்றில் மிக முக்கியமான டாபிக் தான் இந்த டாக்ட்ரைன் ஆஃப் எலெக்ஷன். எலெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷனுக்கும் இதுக்கும் எதனா சம்பந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, வார்த்தையில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எலெக்ஷன்னா எலெக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம், அதாவது தேர்வு செய்கிறதுன்னு அர்த்தம். அது எம்எல்ஏவாக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம். அந்த ஒரு கான்செப்டில் தான் இதோடைய பெயர் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்திருக்கு. ஸோ வார்த்தைகளில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவ்வளோ ஃப்ளோ சார்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாக்கியத்தை படித்து பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அதற்கு முன்னாடி கொஸ்டினை படிச்சிடலாம். எக்ஸ்பிளைன் த ஸ்கோப் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டாக்ட்ரைன் ஆஃப் எலெக்ஷன் அண்டர் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இன் 1882. இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ஆக்ட் கிடச்சிடுச்சு. அதாவது நான் முன்பே சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோஸில், கொஸ்டின்ஸ்லேருந்து ஆன்சரை எடுக்க கற்றுக்குங்க அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு தெளிவாக ஒரு ஆக்ட் கிடச்சிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்க, ஸ்கோப் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் டாக்ட்ரைன் ஆஃப் எலெக்ஷனை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. சரி, இப்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் டாக்ட்ரைன் ஆஃப் எலெக்ஷனில் இந்த ஒரு வாக்கியத்தை படித்தா மிக எளிமையாக புரிய வரும். ஏற்கனவே ஏ என்பவருக்கு எழுதி வைக்கப்பட்ட ப்ராப்பர்ட்டி ஒன்றை, இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று யாருக்கு எழுதி வச்சுட்டாங்க, ஏற்கனவே ஏக்கு எழுதி வச்சுட்டாங்க. ஒரு கான்செப்ட் கம்ப்ளீட்டட். வேறு ஒருவர் கேட்கிறார் எனும் பட்சத்தில், யாரோ வேற ஒருத்தர் கேட்குறாரு, அதாவது அது பியா இருக்கலாம், சியா இருக்கலாம். இங்கே டின்றது தான் ப்ராப்பர்ட்டியோட ஹோல் ஓனர். இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த 1 2 3 ப்ராப்பர்ட்டிக்கான ஓனர் அவர் தான். ஏற்கனவே ஏக்கு ப்ராப்பர்ட்டி ஒன்று எழுதி வச்சுடுறார் இவர். அதை வேறு ஒருவர் கேட்கிறார் எனும் பட்சத்தில் பி வந்து போயிட்டு டி கிட்ட கேட்குது, எனக்கு ப்ராப்பர்ட்டி ஒன்று வேணும், அதை ஏ கிட்டேருந்து எனக்கு வாங்கி கொடுத்துருங்க, இல்லை எழுதி வச்சுருங்கன்னு கேட்குது. ஸோ அந்த டி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி 2வை ஏவுக்கு கொடுக்கலாம். அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி 2 இருக்குது பார்த்தீங்களா, இதை ஏக்கு மாற்றி கொடுக்கலாம். ஆனால் இப்போ டைட்டில் யார்கிட்ட இருக்குது, ப்ராப்பர்ட்டி 1உடைய டைட்டில் ஏ கிட்ட இருக்குது. ஏவை கேட்காமல் ப்ராப்பர்ட்டி 2வை மறுபடியும் ஏக்கு எழுதி வச்சுட்டு ப்ராப்பர்ட்டி 1 பிக்கு எழுதி வைக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா டாக்ட்ரைன் ஆஃப் எலெக்ஷனுடைய கான்செப்ட். அதாவது எழுதி வைக்கலாம் இங்கே சொல்லியாச்சு. ஆனால் இங்கு ப்ராப்பர்ட்டி 1இன் உரிமையாளர் ஏ ஆவார். ப்ராப்பர்ட்டி 1ஓட உரிமையாளர் யார், ஏ என்ற ஒரு நபர் இருக்கார். ஏக்கு பிடித்தால் மட்டுமே ப்ராப்பர்ட்டி 2வை எலெக்ட் செய்யலாம். தட் மீன் எலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் சொல்கிறாங்க இங்கே. ஏக்கு பிடிச்சா மட்டும்தான் பிஏ எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா எனக்கு இதுவே போதும் அப்படின்னு டி கிட்ட சொல்லிட்டா டி எதுவும் பண்ண முடியாது. இதுதான் பார்த்தீங்கன்னா டாக்ட்ரைன் ஆஃப் எலெக்ஷனுடைய ஒரு கோர். புரியலன்னா மறுபடியும் சொல்கிறேன். டிக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி 1, ப்ராப்பர்ட்டி 2 அண்ட் ப்ராப்பர்ட்டி 3 இருக்குது. ஒன்று மாடர்ன் ஹவுஸ் இருக்குது, இன்னொன்று நேட்டிவ் ஹவுஸ் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார்டன் இருக்குது. இந்த 3 பேருக்கும் எழுதி வச்சுட்டாருன்னு வச்சுப்போமே. இப்போ இவங்களுக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா டாக்ட்ரைன் ஆஃப் எலெக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கான்செப்டுக்கு உண்டான கருத்து. யார் இதை வலியுறுத்தி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 35 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இன் 1882 டிஃபைன் பண்ணி சொல்லுது. எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் டீடு கொடுத்தாலும் சரி, ஒரு சில உயில் எழுதி வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, இந்த மாதிரி டாக்ட்ரைன் ஆஃப் எலெக்ஷனை யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் சேஞ்ச் பண்ணும்போது எல்லாருடைய கருத்தும் ஒரு மனதாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். சிங்கிள் டாக்குமெண்ட், ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, இதுதான் ஒரு டாக்குமெண்ட். சிங்கிள் டாக்குமெண்ட்டில் ரைட் ஆல் டிரான்சாக்ஷன், அதாவது ஏக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த அந்த டாக்குமெண்ட்டை நான் பிக்கு இன்றைய தேதியில் கொடுத்து விடுகின்றேன் அப்படின்றத ஏவையும் மென்ஷன் பண்ணி எழுதணும், பியையும் மென்ஷன் பண்ணி எழுதணும், ப்ராப்பர்ட்டி 1ஐயும் மென்ஷன் பண்ணி எழுதணும், ப்ராப்பர்ட்டி 2ஐயும் மென்ஷன் பண்ணி எழுதணும். ஸோ அப்போ தான் இந்த டாக்ட்ரைன் ஆஃப் எலெக்ஷன் வந்து செல்லுபடியாகும். இதோட லிமிடேஷன் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 2 வருடத்திற்குள்ளாக அந்த ப்ராப்பர்ட்டியை கேட்டு பெறணும். யாருக்கு எது பிடிக்குதோ அந்தந்த ப்ராப்பர்ட்டியை 2 வருஷத்துக்குள்ளே எழுதி வச்ச 2 வருஷத்துக்குள்ளே கேட்டு பெறலாம். அதற்கு மேலே போயிடுச்சுன்னா இந்த டாக்ட்ரைன் ஆஃப் எலெக்ஷன் யூஸ் ஆகாது, ஒர்க் ஆகாது.
அதே போல் இந்த ஏக்கு என்ன கன்சிடரேஷன் கொடுக்குறீங்கன்றதையும் இந்த சிங்கிள் டாக்குமெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்பது தான் இதற்குண்டான நிபந்தனைகளில் மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. அதுக்கப்புறம் ஒரு சில கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க டாக்டரின் ஆஃப் எலெக்ஷனுக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டைட்டிலில் வந்து வேற ஒருத்தருக்கு எழுதி கொடுக்கணும்னு நினைக்கிறவர், அதாவது உரிமை மாற்றம் செய்பவர், தனக்கு உரிமை இல்லாத சொத்தினை தான் மட்டும்தான் செய்ய முடியும். இப்போ டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏவுடைய ப்ராப்பர்ட்டி உரிமை இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏன்னு பார்த்தீங்கன்னா டி வந்து ஏக்கு கிஃப்ட் டீடு கொடுத்துருச்சு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் டிக்கும் யாதொரு சம்பந்தமும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் இந்த டாக்டர் ஆஃப் எலெக்ஷனில் மற்றவங்களுக்கு எழுதி வைக்க முடியும்ன்றது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியாக சொத்தை மாற்றி கொடுக்கும்போது, இப்போ டி வந்து ஏவுடைய ப்ராப்பர்ட்டியை ஏவை கேட்காமலேயே பிக்கு எழுதி வைக்குது. இதுதான் டாக்டரின் ஆஃப் எலெக்ஷனுடைய கோர் இல்லையா? அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஏ என்கின்ற அந்த நபருக்கு சரியான கன்சிடரேஷன் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது இதற்கு ஈக்குவலான ஒரு ப்ராப்பர்ட்டியை ஏக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இது ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கொடுக்கப்படும் அந்த சொத்து, அதாவது பிக்கு மாற்றி கொடுத்தாச்சு, ஏக்கு ஒரு கன்சிடரேஷன் கொடுக்கணும்னு சொல்லியாச்சு ரெண்டாவது கண்டிஷனில். அப்படி கொடுக்கப்படும் சொத்து பார்த்திங்கன்னா நேரடியான சொத்தாக இருக்கணும், மறைமுகமான சொத்தாக இருக்கக்கூடாது. அதாவது இம்ப்ளைடு ப்ராப்பர்ட்டியாக இருக்கக்கூடாது, எக்ஸ்பிரஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்க இந்த டாக்குமெண்ட் செல்லுபடியாகும், அதர்வைஸ் செல்லுபடியாகாது, இன்வேலிடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது கண்டிஷனில். நாலாவது கண்டிஷன் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படியாக மாற்றப்படும் இந்த சொத்துக்கள் பார்த்திங்கன்னா ஒரே டாக்குமெண்ட்டில் தட்டச்சு செய்யப்பட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்குண்டான சாட்சிகளோடையும் அதற்குண்டான கையெழுத்துகளோடையும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா செக்ஷன் 35 டிஃபைன் பண்ணி சொல்லுது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில், இல்லைனா டிபி ஆக்ட் இன் 1882. கடைசியாக ஒரு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏவுக்கு பிடித்தால் மட்டுமே பியுடைய ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்க முடியும். ஏ வந்து திடீர்னு என்ன சொல்லுது, எனக்கு ஏ ப்ராப்பர்ட்டியே போதும், எனக்கு இந்த மாடர்ன் ஹவுஸே போதும், பி கேட்குறதுனால என்னுடைய ப்ராப்பர்ட்டியை நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த டாக்டரின் ஆஃப் எலெக்ஷன் ஒர்க் ஆகாதுன்றதை மிக தெளிவாக லாஸ்ட் கண்டிஷனாக சொல்லிடுறாங்க. இப்போ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டரின் ஆஃப் எலெக்ஷன்னா என்ன அப்படின்னு. இந்த ஒரு வாக்கியத்தை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா போதும், கண்டிப்பாக புரிஞ்சிடும். இந்த ஒரு கேஸ் ஸ்டடியை பார்த்தா மிக இலகுவாக நம்மளுக்கு புரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். வாங்க இந்த கேஸ் ஸ்டடியை பார்த்துடலாம். இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா கூப்பர் வெர்சஸ் கூப்பரில் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு மாற்றி எழுதுகிறாரு. மாற்றி எழுதிட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மனைவி அதை நிர்வகிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தன்னுடைய மனைவியின் மரணத்திற்கு பின்னர் தன்னுடைய 3 பிள்ளைகளுக்கும் அந்த சொத்தை பிரித்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உயில் எழுதி வச்சுட்டு இறந்துடுறாரு. ஏன் அப்படியா எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மனைவியை வந்து தன்னுடைய பிள்ளைகள் வந்து கைவிட்டுடக்கூடாது, தன்னுடைய மனைவி வந்து இறந்துட்டதுக்கு அப்புறம் தான் இந்த சொத்துக்கள் பிரிபட வேண்டும், தன்னுடைய மகன்களுக்கு சேர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தி தன்னுடைய மனைவியை வந்து அதுக்கு ஒரு ட்ரஸ்டியாக உருவாக்கி தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய மரணத்திற்கு பின்னர் செல்லுபடியாகும் பட்சத்தில் அவர் ஒரு ஐடியாலஜியோடு பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அம்மா தான் உயிரோடு இருக்கும்போதே 3 பிள்ளைகளுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை எழுதி வச்சிடுறாங்க. ப்ராப்பர்ட்டி 1 அண்ட் ப்ராப்பர்ட்டி 2 அண்ட் ப்ராப்பர்ட்டி 3 நினச்சிக்கிங்க, எழுதி வச்சிடுறாங்க. அதாவது உயில் தான் எழுதி வைக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் ஒரு பிரச்சனையாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தாய் இறக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய 2வது மகன் இறந்துடுறாரு. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இவருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் இவருடைய மகன்களுக்கு போயிடுது. ஆஸ் பர் லீகல் இயர்ஸ் ப்ராப்ளம், லீகல் இயர் முறைப்படி. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏ என்பவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டரின் ஆஃப் எலெக்ஷன் என்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி தனக்கு தேவையான ப்ராப்பர்ட்டியை கேட்குறாரு. ஏன்னா அதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது, ஏன்னா என்னுடைய தந்தையுடைய ப்ராப்பர்ட்டியும் என்னுடைய தாய் வந்து உயில் எழுதி வைத்த அந்த ஒரு கான்செப்டின் படியும் எனக்கு தேவையான ப்ராப்பர்ட்டியை தேர்ந்தெடுத்துக்கொள்ளும் உரிமை எனக்கு இருக்குதுன்ற மாதிரி வழக்கு தொடர்றாரு.
ஆனால் அந்த கவுன்சில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாய் எழுதி வைத்த இந்த உயில், அதாவது 3 பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிறாங்க இல்லையா தனித்தனி ப்ராப்பர்ட்டி, அந்த உயில் செல்லாது அப்படின்னு அறிவிச்சுடுறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன முக்கியமாக கற்றுக்க வேண்டிய விஷயம்னா, ஒரு சில நேரங்களில் நம்ம கோர்ட்டின் வாசற்படியை தட்டாமல், அதாவது மிதிக்காமல் இருப்பது மிக நன்று. கிடைச்சதை அழகாக அவங்களுடைய காலத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா ஒரு சில நேரங்களில் பிரச்சனைக்கு உண்டாக நேரிடும் என்பதை நினைவில் வச்சுக்கணும். அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா எழுதி வச்ச உயில் எல்லாமே பார்த்திங்கன்னா செல்லுபடியாகாத தன்மையை அடைகிறது. அதனால் இவர்களுக்கு கிடைச்ச அந்த 3 பாகங்களும் இந்த இடத்துல இன்வேலிட் ப்ராப்பர்ட்டியாக மாறுது. இது வரைக்கும் டாக்டரைன் ஆஃப் எலெக்ஷன் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே எதோ பேச போகிறாங்க. ஏன்னா 3 மகன்கள், அவங்களுக்கு உண்டான சொத்து தான் அது. அதுக்கப்புறம் அவங்க பிரிச்சுக்க போகிறாங்கன்றதெல்லாம் வேறு கான்செப்ட், அது வேறு சப்ஜெக்ட்டுக்கு போயிடும். டாக்டரைன் ஆஃப் எலெக்ஷன் இதுதான். எப்படி பிரிச்சுக்கணும், தன்னுக்கு உரிமை இருக்குதுன்றதை கோரக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் இந்த கூப்பர் வெர்சஸ் கூப்பரில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இந்த கேஸ் ஸ்டடி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய புத்தகத்தில் ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்கள், நல்லா புரிய வரும். மிக எளிமையாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். நம்மளுடைய பாராளுமன்ற எலெக்ஷனையோ இல்லைன்னா மாநிலங்களவை எலெக்ஷனையும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், டாக்டரைன் ஆஃப் எலெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். பெருசாக நீங்கள் இதுக்கு மெனக்கடணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு புத்தகத்தை ரீட் பண்ணுங்கள், இன்னும் தெளிவாக புரிய வரும். செக்ஷன் 35 சொல்லுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கிங்க, அது மட்டும் போதும். லிமிடேஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா, லிமிடேஷன் ஆக்ட் பிரகாரம் லிமிடேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 2 வருஷன்றதை ஞாபகம் வச்சுக்கிங்க. மற்றபடிக்கு ஒரு கஷ்டமான ஒரு டாபிக் கிடையாது இந்த டாக்டரைன் ஆஃப் எலெக்ஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.